அனைவரும் நன்றாக கவனிங்க. நாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதையில் போகணும். அதற்கு வளர்ச்சி திட்டங்கள் வேண்டும். அதோடு தமிழ்நாட்டின் கடன் சுமையையும் அடைக்கணும். மேலும் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கணும். வேலை வாய்ப்புகளையும் வழங்கணும். இதற்கெல்லாம் சரியான பாதை இருக்கிறது. அதை நான் விளக்கமாக சொல்கிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. வளர்ச்சி என்பது ஒரு சாதாரண சொல் அல்ல. அது மனிதர்களுக்கான வளர்ச்சி மட்டுமல்ல. ஒரு நாட்டின் வளர்ச்சியும் மனிதர்களின் வாழ்க்கை முன்னேற்றமும் இயற்கை மற்றும் உயிரியல் சூழலுடன் இணைந்தது. நிலம், நீர், மரங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாமல் வரும் வளர்ச்சி உண்மையான வளர்ச்சி அல்ல. இயற்கையை காப்பாற்றும் வளர்ச்சிதான் நிலையான செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும். அதனால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு சரியான செயல்முறையுடன் இயங்கும் திட்டம் அவசியம். நாட்டின் உண்மையான வளர்ச்சி எப்போது நிகழ்கிறது? முதலில் நீர், பின்னர் வயிற்று பசி, அதன் பிறகு உயிர், பின்னர் அறிவு. அறிவினால் வரும் பயன் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுதுதான் நமது வளர்ச்சி முழுமையாக நிறைவேறும். சரி, இப்போது ஒவ்வொன்றும் ஏன் அவசியம் என்று சொல்றேன். கவனமாக சிந்திச்சு பாருங்க. நீர் என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவை. நீர் இல்லாமல் எந்த உயிரும் உயிர் வாழ முடியாது. இதற்காகவே திருவள்ளுவர் கூறியுள்ளார், நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு. ஆகவே நமது செயல்பாடு நீர் வளமையே முன்னோக்கி கொண்டு தொடங்குகிறது. சரி, இப்போ வயிறு என்ற சொல் ஏன் செயல் திட்டத்தில் உள்ளது என்று பார்ப்போமா? ஒரு வாரமா காய்கறி அரிசியும் இல்லையே, ஏன் இப்படி? எனக்கும் தெரியலம்மா. சந்தையிலே பொருள் வரவே இல்ல, உற்பத்தி இல்ல. எவ்வளவு நாள் தான் இந்த செயற்கை உணவு சாப்பிட்டு வாழ்வது? வயிறு என்பதின் பொருள் பசி. மிகவும் கடுமையான வயிற்று பசி வந்தால் நமது அனைத்து பண்புகள், மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, அறிவு, ஒழுக்கம் எல்லாம் போயிடும். அவன் ஒரு மனிதனாகவே இருக்க மாட்டான். இதே தான் ஔவையார் தமிழ் இலக்கியத்தில் பாடியுள்ளார். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று. அதனால தான் பசி என்ற சொல் நமது தேசத்தில் இல்லாமல் ஒழிக்க வேண்டும். சரி, அடுத்தது என்ன? உயிர். இதோ தெளிவாக சொல்றேன், கேளுங்க. உயிரை பாதுகாக்க இரண்டு முக்கியமானவை அவசியம். ஒன்று மருத்துவம், மற்றொன்று மரங்கள். நோயிலிருந்து மனித உயிரை காக்கும் சக்தி மருத்துவத்திற்கே உண்டு. அதனால் அனைவருக்கும் சமமாகவும் தரமாகவும் கிடைக்கும் மருத்துவ சேவை என்பது ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அவசியமானது. ஆகையால் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக உயர்தர மருத்துவ சேவை வழங்கப்படும். மேலும் மற்றொரு உயிர் காக்கும் சக்தி மரங்கள். ஏனெனில் மரங்கள் தான் இயற்கையின் உயிர்காற்றை உருவாக்குபவை. கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றி உயிர்களை காக்கும் அவை சுற்றுச்சூழலின் அடித்தளம். ஆகையால் அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் எங்கும் மரங்கள் நிறைந்திருக்கும் வகையில் ஒரு விரிவான திட்டம் செயல்படுத்தப்படும். உயிரையும் இயற்கையையும் காக்கும் முயற்சிகளுக்கு பிறகு இப்போ தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தின் மூலாதாரம் அறிவை பற்றி பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் உண்மையான முன்னேற்றம் அறிவின் வளர்ச்சியில் தான் உருவாகிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி கிடைப்பது சமூக நீதியின் அடிப்படை. அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உயர்த்தப்படும். அனைவருக்கும் சமமான தரமான இலவச கல்வி வழங்கப்படும். திறன், அறிவு மற்றும் வாழ்க்கை மதிப்புகளை கற்றுக் கொடுக்கும் கல்வி முறையே எதிர்காலத்தை உருவாக்கும். அறிவில் வளர்ந்த மனிதர்கள்தான் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தின் வலிமையான அடித்தளம். சரி, இப்பொழுது இவை அனைத்தும் தமிழக வளர்ச்சிக்கு எப்படி பயனளிக்கும் என்று பார்ப்போம். உணவு தேவையில்லை, தன்னிறைவு. அரசாங்கம் விவசாயிகளுடன் ஒப்பந்தம் செய்து அவர்களின் விவசாய நிலங்களில் அரசாங்கமே விவசாயம் செய்யும். இதனால் அரசாங்கமே உணவு தானியங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்களை பெருமளவில் உற்பத்தி செய்து சாகுபடி செய்யும். இதன் மூலம் தமிழ்நாட்டின் உணவு தேவையில் தன்னிறைவு உறுதி செய்யப்படும். ஆடு, மாடு, கோழி, பட்டுப்பூச்சி போன்ற விலங்குகளை பராமரித்து வளர்த்தல் அரசாங்க மேற்பார்வையில் நடைபெறும். அதன் மூலம் பால், இறைச்சி, முட்டை மற்றும் பட்டு போன்றவற்றின் உற்பத்தி அதிகரிக்கப்படும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள்.
அந்தந்த ஊரில் உருவாக்கப்படும் காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, முட்டை, பால் போன்றவற்றிலிருந்து உணவுப் பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகளை அரசாங்கம் உருவாக்கும். இத்தகைய நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் மூலம் பல்வேறு உணவுப் பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும். உதாரணமாக, பாலிலிருந்து தயாராகும் பல்வேறு உணவுப் பொருட்கள், முட்டை மற்றும் இறைச்சியிலிருந்து தயாராகும் பல்வேறு உணவுப் பொருட்கள். அந்தந்த ஊரிலேயே அரசாங்க வேலை. விவசாய நிலங்களில் மற்றும் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட தொழிற்சாலைகளில் படித்தவர்க்கும் மற்றும் படிக்காதவர்க்கும் அரசாங்க வேலை அமைத்து கொடுக்கும். தமிழ்நாடு அரசு அனைத்து தமிழக மக்களுக்கும் சீரான உணவு, நீர், ஆரோக்கியம், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யும். இதனால் தமிழகம் தன் நிறைவு பெறும். மேலும் தமிழ்நாட்டு மக்களின் உண்மையான திறன்களை முழுமையாக பயன்படுத்தி பல்வேறு பொருட்களை மிகுதியாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும். இதன் மூலம் தமிழக வருவாய் பெருகும். இந்த தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தால் தமிழகம் வளர்ச்சி அடையும். தமிழ்நாடு வளர்ச்சி ட்ரூ மாடல் அப்படின்னா என்னன்னு காட்டிட்டீங்க. ஒரு அதிகாரியாக தமிழ்நாட்டின் நலனுக்காக இப்படிப்பட்ட தலைமையின் கீழ் பணியாற்றுவது எனக்கு முதல் முறையாக பெருமை அடைய செய்கின்றது. தமிழ்நாட்டிற்கான இந்த உண்மையான வளர்ச்சி திட்டத்தை பார்த்த பிறகு தமிழ்நாட்டு மக்கள் கான்ஃபிடன்ஸ் பெறுவார்கள். மேடையில் பேசப்படும் கான்ஃபிடன்ஸாக இருங்க, வெற்றி நிச்சயம் போன்ற ஜால வார்த்தைகளால் அல்ல. சில தலைவர்களை பின்பற்றுகிறோம் என்று அரசியல்வாதிகள் சொல்வதை நான் நம்புவதில்லை. ஆனால் ஒரு உண்மையான தலைவனை நேரில் பார்க்கும்போதுதான் நம்பிக்கை வருகிறது. ஐயா, உங்கள் தலைமையின் கீழ் பணியாற்றுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஐயா, சட்டமும் ஒழுங்கும் காக்கும் அதிகாரியாக பல தலைவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் மக்களின் நலனுக்காக இவ்வளவு தெளிவான வழியை காட்டும் தலைவரை முதல் முறையாக பார்க்கிறேன். உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி அதிகாரிகளே. நான் இப்பொழுது கூறியது ஒரு திட்டத்தின் சுருக்கம் மட்டுமே. இதற்கான முழுமையான செயல்படுத்தும்படிகள் ஏற்கனவே எங்கள் நாம் தமிழர் செயல்பாட்டு ஆட்சி வரைவு புத்தகத்தில் ஆவணமாக தயாராக உள்ளது. அடுத்த கட்டமாக ஒவ்வொரு படியையும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை மற்றும் கூட்டம் நடத்தப்படும். அதன் பின்னர் செயல்படுத்தும் பணிகள் உடனடியாக தொடங்கப்படும்.